ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் சிறுபருப்பு ரெண்டையும் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட சாம்பார் காய்கறிகள்: சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய், 1 மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன். அது கூட கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு பருப்பு பொங்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அது கூட சாம்பாருக்கு தாளிசம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் தாளித்து சாம்பாரில் ஊற்றிக்கோங்க. அது கூட மல்லித்தலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்த அப்புறமா இறக்கிருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.